புதுச்சேரி சுகாதாரம் மற்றும் குடும்ப நல சேவை இயக்குநரகத்தின் கீழ் செயல்படும் செவிலியர் தேர்வுகள் வாரியம் மூலம் பிஎஸ்சி அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கான பொது நுழைவுத் தேர்வு வரும் ஜூன் 14ஆம் தேதி நடத்தப்பட உள்ளதாக சுகாதாரத்துறை இயக்குநரும் நோடல் அதிகாரியுமான டாக்டர் செபேல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுடெல்லியில் உள்ள இந்திய செவிலியர் மன்ற செயலாளர் கடந்த ஜனவரி 29ஆம் தேதி வெளியிட்ட அறிவிப்பின் அடிப்படையில் புதுச்சேரி சுகாதாரம் மற்றும் குடும்ப நல சேவை இயக்குநரகத்தின் கீழ் இயங்கும் செவிலியர் தேர்வுகள் வாரியம் மூலம் சென்டாக் அரசு ஒதுக்கீட்டின் கீழ் பிஎஸ்சி படிப்புகளுக்கான பொது நுழைவுத் தேர்வு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி இந்த நுழைவுத் தேர்வு வரும் ஜூன் 14ஆம் தேதி நடைபெற உள்ளது. தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் செயல்முறை வரும் மே 18ஆம் தேதி காலை 10 மணிக்கு துவங்கி ஜூன் 1ஆம் தேதி மாலை 5:45 மணி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் சென்டாக் புதுச்சேரி .in மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். மேலும் பிஎஸ்சி நர்சிங் படிப்பிற்கு விண்ணப்பிக்க விரும்பும் மாணவர்கள் 2 கட்டங்களாக விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முதலில் நீட் அல்லாத படிப்புகளுக்கான பொது விண்ணப்பத்தை பதிவு செய்ய வேண்டும். அதன் பின்னர் தனியாக பிஎஸ்சி நர்சிங் படிப்பிற்கான விண்ணப்பத்தையும் சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் நர்சிங் கல்லூரியில் உள்ள சுயநிதி இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்காலில் செயல்படும் அன்னை தெரசா முதுகலை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் ஆகிய கல்வி நிறுவனங்களில் உள்ள சுயநிதி மற்றும் வெளிநாடு வாழ் இந்தியர் ஒதுக்கீட்டு இடங்கள் நீட் இளங்கலை மதிப்பெண்களின் அடிப்படையில் நிரப்பப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதேபோல் நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களுக்கு கடந்த ஆண்டுகளில் பின்பற்றப்பட்ட நடைமுறையின்படியே மாணவர் சேர்க்கை நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நிலவரப்படி சென்டாக் கலந்தாய்வின் மூலம் நிரப்பப்பட உள்ள பிஎஸ்சி நர்சிங் அரசு ஒதுக்கீட்டு இடங்களின் மொத்த எண்ணிக்கை 558ஆக இருப்பதாகவும் புதுச்சேரி துறை இயக்குனர் சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் செபேல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக சுற்றுலா படகுகள் மற்றும் முக்கிய சுற்றுலா தலங்களில் அதிகாரிகள் இன்று திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த அதிரடி ஆய்வுக்கு துணை ஆட்சியர் தயானந்த் டெண்டுல்கர் தலைமை தாங்க அவருடன் சுற்றுலாத்துறை இயக்குனர், மீன்வளத்துறை இயக்குனர், கடலோர காவல்படை கண்காணிப்பாளர் தனசேகரன், கடலோர காவல்படை ஆய்வாளர் தியாகராஜன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சேர்ந்த உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். முதற்கட்டமாக சுற்றுலா படகுகள் இயக்கப்படும் பகுதிகளில் அதிகாரிகள் நேரடி ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கையை விட அதிக அளவில் சுற்றுலா பயணிகளை ஏற்றி சென்ற சில படகுகள் கண்டறியப்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து விதிமீறலில் ஈடுபட்ட படகு உரிமையாளர்களுக்கு அதிகாரிகள் கடும் எச்சரிக்கை விடுத்தனர். மேலும் பல படகுகளில் போதிய அளவில் லைஃப் ஜாக்கெட்டுகள் மற்றும் அத்தியாவசிய பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாததும் ஆய்வில் தெரியவந்தது. இதுகுறித்து உடனடியாக தேவையான பாதுகாப்பு வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அரசு விதிமுறைகளை முழுமையாக பின்பற்றி மட்டுமே படகுகள் இயக்கப்பட வேண்டும் என்றும் அதிகாரிகள் உத்தரவிட்டனர். சுற்றுலா பயணிகளின் உயிர் பாதுகாப்பு தொடர்பாக எவ்வித அலட்சியமும் ஏற்பட மாட்டாது என்றும் பாதுகாப்பு விதிமுறைகளை மீறும் படகுகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதிகாரிகள் எச்சரித்தனர். படகு சவாரி தொடர்பான ஆய்வுக்கு பிறகு அதிகாரிகள் குழு பாண்டி மெரினா மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க அரிக்கமேடு பகுதிகளுக்கும் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டது. அங்கு சுற்றுலா பயணிகளுக்கான அடிப்படை வசதிகள், சுகாதார பராமரிப்பு, பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் உட்கட்டமைப்பு மேம்பாடு குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. இந்த ஆய்வின் போது சுற்றுலா பயணிகளிடமும் அதிகாரிகள் நேரடியாக கலந்துரையாடினர். சுற்றுலா தலங்களில் உள்ள குறைகள், தேவைகள் மற்றும் மேம்படுத்த வேண்டிய அம்சங்கள் குறித்து பயணிகளின் கருத்துகளும் கேட்டறியப்பட்டன. புதுச்சேரி சுற்றுலாத்துறையை மேலும் பாதுகாப்பானதாகவும் பயணிகளுக்கு ஏற்றதாகவும் மாற்றும் நோக்கில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். சுற்றுலா பயணிகளின் கருத்துக்கள் மற்றும் தேவைகளின் அடிப்படையில் எதிர்காலத்தில் சுற்றுலா தலங்களில் பல்வேறு மேம்பாட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறப்பட்டது. புதுச்சேரி மதகடிப்பட்டு அருகே சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படும் கொத்தனார் ஒருவரை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்துள்ளனர். மதகடிப்பட்டு அடுத்த நல்லூர் பகுதியைச் சேர்ந்த 40 வயதாகும் முத்து என்பவர் கொத்தனார் வேலை செய்து வருகிறார். இவர் அதே பகுதியைச் சேர்ந்த சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட சிறுமி தனது பெற்றோரிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து சிறுமியின் பெற்றோர் திருப்புவனை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் திருப்புவனை போலீசார் முத்து மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர்.
புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நெருப்புக்குழி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கனமழையால் சேதமடைந்த வீடுகளுக்கு தார்பாய்களை சட்டமன்ற உறுப்பினர் வி பி சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் வி பி எஸ் ரமேஷ்குமார் ஆகியோர் வழங்கினர். வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதியில் நிலவிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக திடீரென்று பெய்த கனமழையால் புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் பல இடங்களில் மண் மற்றும் குப்பைகளால் அடைப்பு ஏற்பட்டு மழைநீர் வெளியே செல்ல முடியாமல் வீடுகளுக்குள் புகுந்தது. சொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சப்தகிரி வி பி சிவக்கொழுந்தும், ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் வி பி எஸ் ரமேஷ்குமாரும் பார்வையிட்டு ஆய்வு செய்து விரைந்து நடவடிக்கை எடுத்தனர். இந்த நிலையில் இன்று அரசு அதிகாரிகளை நேரில் அழைத்து மடுவுப்பை டிசிஆர் சாலை மற்றும் சலவையாளர் நகர பகுதிகளில் ஏற்பட்ட மண் மற்றும் குப்பைகளை உடனடியாக அப்புறப்படுத்தினர். கனமழையால் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நெருப்புக்குழி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கூரை வீடுகள் சேதமடைந்தது. இதனை அறிந்த அவர்கள் சேதமடைந்த வீடுகளுக்கு தங்களது சொந்த செலவில் தார்பாய்களை வழங்கினர். நேற்று பெய்த தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் மற்றும் மக்களை சந்தித்து ஆய்வு மேற்கொண்டு விரைந்து உதவிகளை வழங்கிய லாஸ்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வி பி சிவக்கொழுந்து மற்றும் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் வி பி எஸ் ரமேஷ்குமார் ஆகியோருக்கு பொதுமக்கள் மிகுந்த பாராட்டை தெரிவித்தனர். மின் இணைப்பு அனுமதி வழங்கும் நடைமுறையில் இனி 100 kV வரை சுய சான்றிதழ் மட்டும் போதுமானது என்ற அடிதடி மாற்றத்தை அமல்படுத்த அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதை வரவேற்று புதுச்சேரி அரசுக்கு மனமார்ந்த நன்றியினையும் பாராட்டுகளையும் புதுவை திருமண மண்டப உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பில் அதன் தலைவர் இசைக்கலைவன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து புதுச்சேரி திருமண மண்டப உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் இசைக்கலைவன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வணிகர்கள் மின் இணைப்பு பெறுவதற்கான பல்வேறு சிரமங்களையும் நீண்ட கால தாமதங்களையும் தவிர்க்கும் வகையில் தற்போது மின்துறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த அதிரடி மாற்றம் மிகுந்த நிம்மதியையும் நம்பிக்கையையும் அளித்துள்ளது. புதியதாக உருவாகும் வணிக நிறுவனங்களுக்கு திறப்பு விழா நிர்ணயிக்கப்பட்ட நாளுக்கு முன்பாக மின் இணைப்பு கிடைக்குமா என்ற கவலையில் இருந்த வணிகர்களிடையே இந்த புதிய மாற்றம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. அது மட்டுமல்லாமல் அனைத்து உரிமங்களும் விரைவாகவும் ஒழுங்குமுறையுடனும் வழங்கப்படும் பட்சத்தில் நிறுவனங்கள் நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்குள் செயல்பட துவங்கும். அதன் மூலம் தொழில் வளர்ச்சி அதிகரித்து அரசுக்கும் கூடுதல் வருவாய் கிடைக்கும் வாய்ப்பு உருவாக்கும். எனவே புதுச்சேரி அரசு இதுபோல வணிக நிறுவனங்கள் தொடர்பான உரிமங்கள் பெற வேண்டிய அனைத்து துறைகளிலும் நடைமுறைகள் எளிமைப்படுத்தப்பட வேண்டும் என்று புதுச்சேரி திருமண மண்டப உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பில் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பெட்ரோல் டீசல் கேஸ் விலை உயர்வை வாபஸ் பெறக்கோரி ஆட்டோ தொழிலாளர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பெட்ரோலுக்கு 3 ரூபாய், டீசலுக்கு 3 ரூபாய், எல்பிஜி சிஎன்ஜி கேஸ் விலையில் 2 ரூபாய் உயர்த்தியதை கண்டித்தும், இதனால் அனைத்து அத்தியாவசிய பொருட்களுடைய விலைகளும் கடுமையாக உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் உடனடியாக உயர்த்திய விலையை குறைக்க வலியுறுத்தி சிஐடியு புதுச்சேரி ஆட்டோ தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி ராஜ சிக்னல் திரையரங்கம் அருகில் நடைபெற்ற இந்த போராட்டத்திற்கு சங்கத்தின் தலைவர் மணவாளன் தலைமை தாங்கினார். ஆட்டோ சங்கத்தின் பொதுச் செயலாளர் விஜயகுமார் மற்றும் நிர்வாகிகள் நூர் முகமது, சக்திவேல், பழனிபாலன், மனோகர், பாரி, செந்தில், ரங்கன், கோபி மற்றும் சிஐடியு மாநில பொதுச் செயலாளர் ஸ்ரீனிவாசன், செயலாளர் மணிபாலன் மற்றும் அனைத்து பகுதி ஆட்டோ தொழிலாளர்கள் பங்கேற்றனர். RSS பயிற்சி நிறைவு விழாவில் அமைச்சர் நமச்சிவாயம், பாஜக தலைவர் வி பி ராமலிங்கம் ஆகியோர் பங்கேற்றனர். ராஷ்டிரிய சபியம் சேவக சங்கம் செயற்பாட்டில் 20 நாள் பயிற்சி முகாம் புதுச்சேரி ஐயங்குட்டி பாளையத்தில் உள்ள விவேகானந்தர் பள்ளியில் நடைபெற்றது. அதன் நிறைவு விழா நேற்று நடைபெற்றது. அதில் அமைச்சர் நமச்சிவாயம், பாஜக தலைவர் வி பி ராமலிங்கம் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர். உருளையன்பேட்டையில் சுகாதாரமற்ற குடிநீர் பிரச்சனையை தீர்க்க வலியுறுத்தி பொதுப்பணித்துறை அதிகாரிகளை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு எச்சரிக்கை விடுத்தார். புதுவை உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்த சாலை, கல்வி பங்களா, பள்ளிக்கூட மெயின் ரோடு வீதி, பள்ளிக்கூட முதல் குறுக்கு தெரு, பகத்சிங் வீதி மற்றும் கருணாநிதி வீதி, குளக்கரை வீதி, கல்வி பங்களா 3வது குறுக்கு வீதி, இளங்கோ நகர் வார்டு, புதுப்பாளையம் வார்டு, உருளையன்பேட்டை வார்டு சுற்றியுள்ள பகுதிகளில் குடிநீர் சரிவர வராததுடன் நிறம் மாறி துர்நாற்றம் மற்றும் கிருமிகளுடன் வருவதாக அப்பகுதி மக்கள் புகார் அளித்தனர். இதையடுத்து உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வத்தை சந்தித்து பேசினார். இதையடுத்து ஒவ்வொரு பகுதியிலும் இருந்தும் மாதிரி குடிநீர்கள் எடுத்து வந்து அதனை டிடிஎஸ் கருவி மூலம் பரிசோதிக்கப்பட்டது. மேலும் அப்பகுதி குடிநீர் பிரச்சினைக்கு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தினார். மேலும் உருளையன்பேட்டை தொகுதி மக்களின் குடிநீர் பிரச்சனையை தீர்க்காவிட்டால் பொதுப்பணித்துறை குடிநீர் வழங்கல் பிரிவு அலுவலகத்தை முற்றுகையிட்டு பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்த நேரிடும் என எச்சரித்தார்.
இந்நிகழ்வின் போது பொதுப்பணித்துறை பொது சுகாதார பிரிவு செயற்பொறியாளர் சுந்தரி மற்றும் நேயம் மக்கள் கழக பொதுச் செயலாளர் விநாயகம், மனிதநேய மக்கள் சேவை இயக்க இளைஞர் அணி தலைவர் ரகு மற்றும் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் தொடரும் கோடை மழை நீடிக்கும் நிலையில் வானிலை ஆய்வு மையத்தின் தகவலின்படி நேற்று காலை 8:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை 9 மணி நேரம் மட்டும் புதுச்சேரியில் 7.5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. புதுவையில் கடந்த மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் கடும் வெயில் நிலவியது. வெப்பத்தின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்ததால் பொதுமக்கள் பகல் நேரங்களில் தேவையற்ற வெளியூர் பயணங்களை தவிர்த்து வீடுகளிலேயே முடங்கியிருந்தனர். வெயிலின் தாக்கத்தால் உடல்நல பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்பதால் சுகாதாரத்துறையும் பொதுமக்கள் அத்தியாவசியமின்றி வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்திருந்தது. அதிலும் அக்னி நட்சத்திர காலம் துவங்குவதற்கு முன்பே வெப்பநிலை 100 டிகிரியை தாண்டியதால் இந்த ஆண்டின் கோடை மேலும் கடுமையாக இருக்கும் என்ற அச்சம் மக்கள் மத்தியில் நிலவியது. ஆனால் எதிர்பாராத வகையில் அக்னி நட்சத்திரம் துவங்கிய நாளான மே 4ஆம் தேதி முதல் புதுச்சேரியில் பரவலாக மழை பெய்ய துவங்கியது. அதைத் தொடர்ந்து பல நாட்களாக இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்து வருகிறது. இதனால் வெப்பத்தின் தாக்கம் கணிசமாக குறைந்து கடந்த சில நாட்களாக குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. இந்நிலையில் நேற்று அதிகாலை முதலே புதுச்சேரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. பல இடங்களில் பகல் முழுவதும் இடைவிடாமல் மழை தொடர்ந்ததால் மக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. அக்னி வெயிலின் தாக்கத்தால் வீடுகளில் தங்க வேண்டிய நிலை ஏற்படும் என அச்சப்பட்டிருந்த மக்கள் தற்போது கனமழை காரணமாக வீடுகளுக்குள் முடங்கியிருந்தனர். அதே நேரத்தில் தொடர்ச்சியான மழையால் நிலத்தின் வெப்பம் குறைந்திருப்பதால் இனி வெயில் இருந்தாலும் அதன் தாக்கம் ஓரளவு குறைந்திருக்கும் என்ற நிம்மதியும் பொதுமக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது. வானிலை ஆய்வு மையத்தின் தகவலின்படி நேற்று காலை 8:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை 9 மணி நேரம் மட்டும் புதுச்சேரிகள் 7.5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தொடர்ந்து மழை நீடிக்கும் வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மாநிலம் சேதராப்பட்டு காவல் நிலையம் பகுதியில் நடைபெற்ற மக்கள் மன்றம் மற்றும் குறை கேட்பு நிகழ்வில் சேதராப்பட்டு தொழிற்பேட்டை மற்றும் திருபுவனை தொழிற்பேட்டையை சேர்ந்த அனைத்து தொழிலாளர் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் பங்கேற்று பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை காவல்துறை அதிகாரிகளிடம் வழங்கினர். இன்று காலை நடைபெற்ற நிகழ்விற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி தலைமை தாங்கினார். மேலும் காவல் ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். இந்த மக்கள் மன்றத்தில் கடந்த மே தின போராட்டத்தில் ஈடுபட்ட LNT தொழிலாளர்கள் மற்றும் தொழிற்சங்க நிர்வாகிகள் மீது பதிவு செய்யப்பட்டதாக கூறப்படும் FIR எண் 21/205/2026 தொடர்பாக தொழிற்சங்க நிர்வாகிகள் கடும் எதிர்ப்பை தெரிவித்தனர். இந்த வழக்கு பொய்யானது என்றும் காவல் கண்காணிப்பாளர் நேரடியாக விசாரணை நடத்தி வழக்கை திரும்ப பெற சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மனுவில் வலியுறுத்தினர். மேலும் LNT நிர்வாகத்திற்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுப்பப்பட்ட சேதராப்பட்டு காவல் நிலைய உதவி ஆய்வாளரை உடனடியாக பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. சேதராப்பட்டு தொழிற்பேட்டையில் திட்டமிட்ட வகையில் பதற்றமான சூழ்நிலை மற்றும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் உருவாக்கப்படுவதாக குற்றம் சாட்டிய தொழிற்சங்க ஒருங்கிணைப்பாளர்கள் தொழிலாளர் நலன் மற்றும் தொழிற்சாலை அமைதியை பாதுகாக்க காவல்துறை மற்றும் அரசு உரிய அறிவுறுத்தலை LNT நிர்வாகத்திற்கு வழங்க வேண்டும் என்றும் மனுவில் குறிப்பிட்டுள்ளனர். இந்த நிகழ்வில் சேதராப்பட்டு திரும்புவனை தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் மோத்திலால், ரமேஷ், LNT ஜனநாயக தொழிலாளர்கள் தொழிற்சங்க செயலாளர்கள் பாஸ்கர், ஈட்டன் பாஸ்கர், முருகையன், வில்லாளன் என்ற விஜயன், காமாட்சி என்டர்பிரைசஸ் தொழிற்சங்கம் செயலாளர் பாஸ்கர், கொளஞ்சிநாதன், சித்திரவேல், பூங்காவனம், கணேஷ் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட பாக்குமுடையான்பட்டு மெயின் ரோட்டில் பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள பள்ளத்தை சரி செய்ய வேண்டி நேயம் மக்கள் கழக பொதுச் செயலாளர் விநாயகம் அதிகாரிகளுக்கு வேண்டுகோள் விடுத்தார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட பாக்குமுடையான்பட்டு மெயின் ரோட்டில் பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள பள்ளத்தை சரி செய்ய வேண்டி பொதுமக்களிடமிருந்து வந்த புகாரின் எதிரொலியாக நேயம் மக்கள் கழக பொதுச் செயலாளர் விநாயகம் உடனடியாக அந்த இடத்தை பார்வையிட்டு பொதுப்பணித்துறை அதிகாரியிடம் இந்த சாலையில் ஏற்பட்ட பள்ளத்தை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். மக்கள் இந்த வழியாக செல்லும் போது மிகவும் சிரமத்திற்குள்ளாவதை எடுத்து கூறினார். உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உறுதி கூறினர். கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி நடத்தும் 3வது புதுச்சேரி பிரீமியர் லீக் போட்டிக்கான வீரர்கள் ஏலம் துத்திப்பேட் CAP மைதானத்தில் நடைபெற்றது. கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி நடத்தும் 3வது புதுச்சேரி பிரீமியர் லீக் போட்டிக்கான வீரர்கள் ஏலம் இன்று காலை துத்திப்பேட் CAP மைதானத்தில் நடைபெற்றது. இதில் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ், ஊசுடு ஆர்காட் வாரியர்ஸ், ரூபி ஒயிட் டவுன் லெஜெண்ட்ஸ்,
காரைக்கால் நைட்ஸ், மாஹே ஸ்ட்ரைக்கர்ஸ், ஜெனித் ஏனாம் ராயல்ஸ் ஆகிய 6 அணிகள் தங்கள் பிரதிநிதிகளுடன் கலந்து கொண்டு வீரர்களை போட்டி போட்டுக் கொண்டு ஏலமெடுத்தன. இந்த ஏலத்தில் மொத்தம் 115 புதிய வீரர்கள் சேர்க்கப்பட்டனர். மேலும் அனைத்து அணிகள் கடந்த ஆண்டு விளையாடிய 10 வீரர்கள் வரை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்ற விதி உள்ளது. அனைத்து அணிகளும் 20 வீரர்கள் வரை ஏலம் எடுக்கலாம். இந்த நிகழ்ச்சி கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி நிறுவனர் தாமோதரன் தலைமையில் நடைபெற்றது. இந்த 3வது புதுச்சேரி பிரீமியர் லீக் வருகின்ற ஜூலை மாதம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பாகூரில் செயல்பட்டு வரும் ஆல்பா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் சென்னையை சேர்ந்த முன்னணி தொழில்நுட்ப நிறுவனமான ARM சாப்டெக் நடத்திய வளாக வேலைவாய்ப்பு தேர்வில் வெற்றி பெற்று பணி நியமனம் பெற்றுள்ளனர். இந்த சாதனை கல்லூரி மாணவர்கள் மற்றும் நிர்வாகத்தினரிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வளாக நேர்முக தேர்வில் பிகாம் 3ஆம் ஆண்டு மாணவர்கள் யோகேஷ், லாவண்யா, மனிஷா, ராஜேஷ் கண்ணா, அந்தோனி, ஜார்ஜ் மற்றும் பவின் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். அதேபோல் BSc கணினி அறிவியல் 3ஆம் ஆண்டு மாணவர்கள் தேவானந்த், நர்மதா, ராஜஸ்ரீ, உகன்பிரியன், சாருகேஷ் ஆகியோரும் தேர்ச்சி பெற்றனர். BCA 3ஆம் ஆண்டு மாணவர் ஆகாஷும் பணி நியமனம் பெற்று சாதனை படைத்துள்ளார். தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கடந்த 15ஆம் தேதி ARM சாப்டெக் நிறுவன மனிதவளத்துறை நிர்வாக அதிகாரி தினேஷ் பணி நியமன கடிதங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாணவர்களின் திறமையையும் கல்விசார் முன்னேற்றத்தையும் பாராட்டிய அவர் தங்கள் தொழில்நுட்ப துறையில் சிறந்த எதிர்காலம் அமைந்திட வாழ்த்துக்கள் தெரிவித்தார். இந்த சாதனையை பாராட்டிய ஆல்பா கல்வி நிறுவனங்களின் இயக்குநர் தனுதியாகு மாணவர்கள் தங்களின் கடின உழைப்பு திறமையின் மூலம் இந்த வெற்றியை பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். மேலும் மாணவர்களின் கல்வித்திறனை ஊக்குவிக்கும் வகையில் மதிப்பெண் அடிப்படையிலான கல்வி உதவித்தொகைகளுக்கும் வழங்கப்பட்டு வருவதாக கல்லூரி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தள்ளியுள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஆலயத்தில் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு லலிதாம்பிகை அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபார்த்தனை நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. அலங்கரிக்கப்பட்ட உற்சவருக்கு சோடச தீபார்த்தனைகள் காட்டப்பட்டது. தொடர்ந்து சிவப்பு பட்டில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் நீலப்பட்டில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சஹஸ்ரநாமம் பாடப்பட்டு மகா தீபார்த்தனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.